நீங்க ₹1 ஒன்றிய அரசாங்கத்துக்கு தர்றீங்க, உங்களுக்கு அவங்க 29 பைசா தான் திரும்ப தர்றாங்க. உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுக்குது, அவங்களுக்கு ₹2 திரும்ப தர்றாங்க. பீகார் ₹1 கொடுக்குது, அவங்களுக்கு ₹4 திரும்ப தர்றாங்க. இதுதான் நிலைமை. இத்தனை நெருக்கடிகளையும் the partial treatment and not cooperating to give adequate funds to the government, union government. நமக்கு நம்முடைய மாணவர்களுடைய கல்வியை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு 2501 கோடி ரூபாய் இன்னும் தரல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 3000 கோடிக்கு மேல இன்னும் யூனியன் கவர்மெண்ட் தரல. குடிநீர் வழங்குகின்ற திட்டத்திற்கு ஆயிரக்கணக்கில் பாக்கி இருக்கு. நம்ம ஏழை பெண்கள், நம்முடைய சகோதரிகள் வியர்வை சிந்தி 100 நாள் வேலை செஞ்ச அவங்களுக்கு மன்ரேகா திட்டத்திற்கு 2300 கோடி இன்னும் தரல. இப்ப இந்த சினாரியோவோட பேக்ட்ராப்ல வச்சு நீங்க தமிழ்நாட்டை பாருங்க. இத்தனை நிதி நெருக்கடி, இதுல எப்படி நீங்க கடனை வாங்கி அதே சமயம் வருவாயும் ஈட்டி தொழில் துறையில் சிறந்த மாநிலமாக first time after 10 years Tamil Nadu has achieved double digit economy 11.9%. ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த சாதனையை MK ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் தான் செஞ்சிருக்கிறார். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தான் செஞ்சிருக்கிறார். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இத்தனை சிக்கல்களுக்கும் மத்தியில் நிதி நெருக்கடி, உங்களுக்கான கொள்கை ரீதியிலான நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, சுகாதார நெருக்கடி, இத்தனையும் இருந்த காலகட்டத்தில் அதில் சுகாதார நெருக்கடியை தவிர மற்றதெல்லாம் இன்னும் தொடருது. சொல்லப்போனால் கூடுதலாக இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று நமக்கு உரிமையோடு சேர வேண்டிய பங்கை கூட கொடுக்காத ஒரு ஒன்றிய அரசு இருக்கும்போது கடன் வாங்கி மக்களுக்கான விஷயங்களை செய்தாலும் அதோடு நிற்காமல் வருவாயை பெருக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இட் ஹஸ் சர்பாஸ்ட் குஜராத். நீங்க போற்றி புகழுகின்ற டபுள் இன்ஜின்னால குஜராத் தான் முன்மாதிரி மாநிலம்னு சொல்ற குஜராத்தையே தமிழ்நாடு ஹாஸ் அவுட் ஒன் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 13-14 தரவரிசையில் தமிழ்நாடு ஐதர் இட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் இன் த செகண்ட் பிளேஸ். அந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். நீங்க ₹1 ஒன்றிய அரசாங்கத்துக்கு தர்றீங்க, உங்களுக்கு அவங்க 29 பைசா தான் திரும்ப தர்றாங்க. உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுக்குது, அவங்களுக்கு ₹2 திரும்ப தர்றாங்க. பீகார் ₹1 கொடுக்குது, அவங்களுக்கு $4 திரும்ப தர்றாங்க. இதுதான் நிலைமை. இத்தனை நெருக்கடிகளையும் the partial treatment and not cooperating to give adequate funds to the government, union government. நமக்கு நம்முடைய மாணவர்களுடைய கல்வியை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு 2501 கோடி ரூபாய் இன்னும் தரல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 3000 கோடிக்கு மேல இன்னும் யூனியன் கவர்மெண்ட் தரல. குடிநீர் வழங்குகின்ற திட்டத்திற்கு ஆயிரக்கணக்கில் பாக்கி இருக்கு. நம்ம ஏழை பெண்கள், நம்முடைய சகோதரிகள் வியர்வை சிந்தி 100 நாள் வேலை செஞ்ச அவங்களுக்கு மன்ரேகா திட்டத்திற்கு 2300 கோடி இன்னும் தரல. இப்ப இந்த சினாரியோவோட பேக்ட்ராப்ல வச்சு நீங்க தமிழ்நாட்டை பாருங்க. இத்தனை நிதி நெருக்கடி,